ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மண்புத்தராய் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வருகின்ற ஒன்றான மேதேவரே, உமக்கே துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கும் தகப்பனே. தேவரே, எங்களுடைய வாழ்நாள் இந்த நாளையும் காண செய்து இந்த தகப்பனே ஒரு சிலராய் கூடி இந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கவும் அதை நிதானித்து பார்க்கவும் நீர் கொடுத்த இந்த ஒரு நேரத்திற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கிறோம். இதோ இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதோ அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பிரயாசப்படுத்திக் கொள்ள தேவர்தாமே நீ உதவி செய்யும் தகப்பனே. இந்த கூடுகை முழுவதும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு வழிநடத்தும்படியாக உடைய பாதம் எஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தையும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து வேதத்தில் உள்ள அடிப்படையான சத்தியங்களை நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? போன கிளாஸ் ஈசாக்கின் திருமணம் பார்த்தோங்களா? புரிஞ்சுதா சப்ஜெக்ட்? ஓகே. ஸோ எதுக்காக அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்? என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? வெரி குட். எப்படி ஆயத்தமாகணும்? ஸோ நேரலான ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருளுக்குரிய காலத்துக்கு வந்திருப்பான் இல்லையா? நேரில் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்தாங்க? ஆபிரகாம் விட்டீங்களே. ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், இந்த 4 தான் மெயின் கேரக்டர் இல்லையா? சோ ஆபிரகாம் யாரை அடையாளப்படுத்துறாரு? பிதாவாகி தேவன். வெரி குட். ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெபேக்கா சபையை அடையாளப்படுத்துறாங்க. எலியேசர் ஆவியானவரா? ஆவியானவர் நான் சொன்னாங்க. பரிசுத்த ஆவி, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? தேவனுடைய வல்லமை. ஓகேவா? சரி. இந்த 10 ஒட்டகம் வந்தது, அது வேதத்துல குதிரை, கழுதை, இதெல்லாம் வந்தாலே சத்தியம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க இல்லையா? சத்தியம் அப்படிதான் டிராவல் பண்ணி போகுது. ஸோ ஓகே. அப்போ அப்படி கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா மேலான காரியத்துல வந்து ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்றாருன்னா பெண் தேடுறாரு. அதேதான் இன்னைக்கு பூமியில் நடந்துருக்கு. பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் அவருடைய குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில என்ன பண்றாரு? ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்காரு. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்லுவார், கற்புள்ள கன்னிகையா உங்களை ஒரே புருஷனுக்கு என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ அப்போ இந்த மனவாட்டியை தான் என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்ணக்கூடிய காரியம் இந்த உலகத்துல இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மணவாளனுக்கு பக்கத்துல போய் நம்ம நிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு தகுதிகளோட என்ன ஒரு ஆயத்தத்தோட நிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாடத்துல பார்த்திருப்போம். ஈசாக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். அவர் தகுதியான ஒரு நிலைமையில போய் நின்ட்டார் இல்லையா? அவரு பக்கத்துல போய் நிக்கணும்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அலங்காரத்துலதான், அந்த பரிசுத்த அலங்காரத்தோட நாம் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ அதை முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா சபையினுடைய அந்த அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ், ரெபேக்காள் செய்த சாக்ரிஃபைஸ் மாதிரி யாராவது நம்ம பண்ண முடியுமா? 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா அது உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது இல்லைங்களா? யாருமே என்ன பண்ண முடியாது. நம்ம முதல்ல படிக்கும் போது அப்படியே என்ன பண்ணுவோம், படிச்சு போயிருப்போம் 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனா ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? இத்தனைக்கும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு, இவ்வளவு கிலோமீட்டர். சோ அப்போ கேட்காம என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த சபைக்குரிய ஒரு குணலட்சணம். யாருன்னு தெரியாம என்ன பண்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. போய் சுவிட்ச் போட்டா தண்ணி மோட்டர்ல வந்து பிடிச்சி அந்த மாதிரி கூட என்ன பண்ணல, அவங்க கிணத்துல போயிட்டு மண்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அப்ப அவங்க வீட்டையே என்ன பண்ணிருக்கணும், மறந்துருக்கணும்.
அதுதான் அந்த வாஞ்சையே. யாரு என்னன்னு தெரியாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகத்துல பண்றாங்க பாத்தீங்களா? இந்த கேரக்டர் தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு முக்கியமான பாயிண்ட் அது, சபைக்குரிய குணலட்சணம். அந்த பாடத்துல நம்ம கவனிச்சோம் எப்படிப்பட்ட ஒரு குணலட்சத்தோட போய் நம்ம சாக்ரிஃபைஸோட நிக்கணும்ன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடம் பார்த்திருக்கோம் இல்லையா, சபை. யார் சபை? யார் சபையா மாற முடியும்? உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கடைசி வரைக்கும் அந்த நிலைமையில இருக்கும்போது உண்மை உள்ளவர்கள் ஸ்டேஜுக்கு மாறுறாங்க. அப்ப அந்த உண்மை உள்ளவர் ஸ்டேஜுக்கு மாறணும்னா என்ன பண்ணணும்? அந்த 12 கேரக்டர் என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்தி காமிக்கணும். இதுதான் உண்மையுடைய ஸ்டேஜ். சோ உண்மை உள்ளவர்களுக்கு என்ன ஒரு பொசிஷனை கொடுக்குறாரு? சிங்காசனம், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம். அதான் உண்மை உள்ளவர்களுடைய ஸ்டேஜ். சரி, ஒருவேளை என்னால 11 பண்ணிட்டேன், 1 மிஸ் ஆயிடுச்சு. திரள் கூட்டம், அவங்க எங்க இருப்பாங்க? சிங்காசனம் முன்னாடிதான் எங்க இருப்பாங்க? பரலோகத்துலதான். அவங்களும் எங்கதான் இருக்க போறாங்கன்னா பரலோகத்துல. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? சிங்காசனம் கிடையாது. இத கரெக்டா இந்த ஈசாக்கின் ரெபேக்காளுடைய பாடத்திலேயே நம்ம கவனிச்சிருப்போம். கவனிச்சிங்களா? அத கம்பேரிசன் ஞாபகம் இருக்கா? ரெபேக்கால சபையை அடையாளப்படுத்துறாங்க இல்லைங்களா? உடன் போன தோழிகள் யார் அடையாளப்படுத்துறாங்க? ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா பாடம்? ரெபேக்கால் கூட உடன் தோழிகள் எல்லாம் போறாங்க இல்லையா? அவங்க யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துறாங்க. ஏன்னா ரெபேக்காலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்போ பரலோகத்துல சபையா இருக்கிறவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க? திரள் கூட்டம். அவர்கள் இரவும் பாலும் சேவிப்பார்கள். வெளிப்படுத்தல படிச்சோம் இல்லைங்களா? அப்போ இந்த சபைக்கு இந்த திரள் கூட்டம் என்ன பண்ண போறாங்க? ஹெல்ப் பண்ண போறாங்க. தோழிகள் அவங்க. இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா? சோ அப்ப கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா ரெபேக்காலுக்கு அந்த சபை வகுப்பாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன ட்ரெஸ்? சித்திரை தையல் ஆடை. எடுத்தாராத? எடுக்கலையா? சரி, ஓகே. எங்க இருக்குன்னா சங்கீதத்தில் தான் இருக்கும் அது. சரி, நான் அந்த வசனம் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், எடுத்துடலாம். சரி, இன்னைக்குரிய பாடத்துக்கு நம்ம போலாம். அது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அது அந்த வசனத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கும். சரி, ஓகே. சரி, இன்னைக்குரிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஓமை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். பேரபிள். ஆல்ரெடி நம்ம பேரபிள் பார்த்திருக்கோம்ல, அவுட்டர் ஸ்டடியில ஓமைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? என்னென்ன ஊமைகள் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? லாசர் ஐஸ்வர்யவான், அது ஒரு ஓமை தான். ஓகே, பேசிக்ல பார்த்திருப்போம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஓமையே எடுத்துக்க மாட்டாங்க. இருங்க, நோட்டெல்லாம் திருப்பி பார்க்காதீங்க. ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது பேசிக்ல எடுத்தாங்க இல்லையா? சோ அது ஒரு ஓமை. சோ அப்ப ஓமைன்னு கவனிக்கும் போது ஓமையில என்ன இருக்குது? மறந்துட்டு இருக்கிறீங்க. சத்தியம் இருக்குதா? ஓமையில என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். ஏன் ஓமையா பேசினாரு ஆண்டவர்? புரியணும்னு பேசினாரா, புரியக்கூடாதுன்னு பேசினாரா? புரியணும்னு பேசினாரா? சீஷருங்க அப்படிதான் கேட்டாங்க, ஏங்க அவங்க கிட்ட ஓமையாவே பேசினுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இப்போ
நம்ம ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நான் இதுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அடுத்த வசனம் படி. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. புரிஞ்சுதா இது? ஏன் அவங்க கிட்ட ஊமையா பேசுறீங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவங்களுக்கு அருளப்படலாம். என்ன அர்த்தம்? நீங்க அந்த அழுத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, ஓமையில என்ன இருக்குதுன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. இததான் சொல்ல வர்றாரு. ஏன் அவங்க கிட்ட நீங்க ஓமையாவே பேசுறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவங்களுக்கு அருளப்படல. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அதுல படிங்க, 13 வசனம் படிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். பாத்தீங்களா? அவங்க கேக்குறாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, பாக்குறாங்க. உணர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கிறதுனால என்ன பண்றேன் நானு? ஏன்னா இது தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டாச்சு, ஏசாயா தீர்க்க தரிசி மூலமா. 15 படிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதையே. அடுத்த வசனம் படிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இப்ப சீஷரை பார்த்து சொல்றாரு, இப்ப உங்களுக்கு அது அருளப்படுது இல்லையா, நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே கண்டிஷன் தான் நமக்கும். இப்ப நமக்கும் அந்த ஓமையுடைய அர்த்தம் புரிய போகுது. நம்முடைய கண்களும் காதுகளும் பாக்கியம் உள்ளவைகளா ஆக போகுது இல்லையா? சோ அப்போ ஏன் ஓமையா பேசுறாருன்னு பார்க்கும்போது, ஓமையில தான் என்ன இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்கு. சோ அந்த ரகசியம் தெரிஞ்சாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஓமையாவே தான் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, அதை அபியாசப்படுத்த முடியாது. அது புரிஞ்சாதானே நம்ம அபியாசப்படுத்த முடியும். லிட்டரலா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. அதுல 35 வசனம் படிங்க. மத்தேயு 13:35. உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடக்கும். அப்படின்னா ஓமையில தான் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, ரகசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எங்க இருந்து சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உலக தோற்றம் முதல் மறைபொருளானவளை வெளிப்படுத்துவேன். அப்ப உலக தோற்றத்துக்கு, அந்த உலக தோற்றம் முதலான காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா மறைபொருளா இந்த ஓமையில வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சோ இப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய ஓமைகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 39 ஓமைகள் இருக்குது. மொத்தமா டோட்டல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50-52 ஓமைகள் வரும். அது கவுண்டபிள் இல்ல. இதுல புதிய ஏற்பாட்டுல 39 ஓமைகள். சோ அப்போ ஓமையில என்ன இருக்குதுன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. இப்போ ஒரு ரகசியத்தை என்ன பண்ண போறோம், நாம கவனிக்க போறோம். சோ அந்த ரகசியம் என்னன்னா படிக்கலாம். மத்தேயு 13:47 வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாதுபோடும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பாத்தீங்களா? இப்போ பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன மீன் பண்ணி வச்சிருக்கிறோம்? நம்ம எப்படி நினைச்சு வச்சிருக்கிறோம் பரலோக ராஜ்யம்? அதான் நம்முடைய இமேஜினேஷன். ரொம்ப வெளிச்சமா இருக்கும், தங்க கட்டில் இருக்கும், தங்க பெட் இருக்கும், தங்க சுவிட்ச் இருக்கும், தங்க ஃபேன் ஓடும், சுவிட்ச பாட்டா. சோ இதுதான் நம்ம, அதாவது நம்ம சிந்தனைக்கு மேல என்ன பண்ணிருக்கோம், யோசிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா இவர் ஊமையா பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யம் எப்படி சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. மீன் வலைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கா?
மீன் வலைக்கு ஒப்புன்னு சொல்லிட்டாரு. எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது? மீன் வலை பாத்துக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கும் மீன் வலைக்கும் என்ன சம்பந்தம்? அதுல அந்த ஓட்டையில குட்டி குட்டி இதெல்லாம் போயிடும், பெரிய பெரிய மீன் மட்டும் மாட்டலாம். பெரிய மீன் தான் நீங்கன்றீங்களா? ரொம்ப பெருசெல்லாம் மாட்டாது. அதான் வலையை போட்டு அதுல அகப்படுறது அவங்க. ஓகே, புரியல. சப்ஜெக்ட் டைட்டில் என்ன? மீன் வலை. சரி, இப்ப கண்டினியூ பண்ணுங்க வசனம். அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை குறித்து அவர்களை அக்னிக்கு போடுவார்கள். அங்கே அழுகையும் மக்களும் இருக்கும் என்றார். ஓகே, சோ இந்த ஓமை தான் இப்ப நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? அப்போ பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குது. என்ன பண்றாங்க? வலையை என்ன பண்றாங்க? போடுறாங்க இல்லைங்களா? போட்டு நிறைய மீன் என்ன ஆயிடுது? மாட்டிக்குது. இப்ப அதை என்ன பண்றாங்கன்னா கரையில இழுக்கிறாங்க. இழுத்து என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்போ எப்படி இதை பிரிப்பாங்க? நல்ல மீன் கெட்ட மீன்? நல்ல மீன் செத்து போயிருந்தா எப்படி சாப்பிட்டு பார்ப்பாங்களோ? எப்படி நல்ல மீன் கெட்ட மீன்ல நல்ல மீன் கெட்ட மீன் இருக்கா? மீன் வாசனை சொல்றீங்களா? அதான் இப்போ இருக்கிறாங்க உட்கார்ந்து அப்பயே பிரிக்கிறாங்க. எப்படி அப்ப நல்ல மீன் கெட்ட மீன் எப்படி பிரிக்கிறது? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. பாத்தீங்களா? இப்ப இது சொல்லுங்க. ஆமா, முதல்ல நம்ம லிட்டராக கவனிப்போம் வசனத்தை. அதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய ரீதிக்கு நம்ம போலாம். வலைய போடுறாங்க, மீன் மாட்டுது, கரைக்கு இழுக்கிறாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து பிரிக்கிறாங்க. நல்லது கெட்டது என்ன பண்றாங்க? பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு கெட்ட மீனை அவ்வளவுதான். நல்ல மீனை இதான் கான்செப்ட். இது லிட்டரலா பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, எப்படி நல்ல மீன் கெட்ட மீன் பிரிக்கிறாங்க? எப்படி அது கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஜெல்லி பீஸ் சாப்பிடலாமா? சாப்பிடுறாங்களா? கடமா? ஜெல்லி பீஸ் வேற கடமா வேறயா? சரி, அதை கண்டுபிடிச்சலாம். நம்ம எப்படி நல்ல மீன் கெட்ட மீன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம கவனிக்கும் போது இப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா இப்ப இந்த பரலோக ராஜ்யம்ங்கிறது பாத்தீங்கன்னா எதை மீன் பண்றாங்க? மீன் வலைக்கு ஒப்பிடுறாங்க. ஓகேதான். சோ அந்த மீன் வலையை போடுறாங்க இல்லையா? அப்படி போடும் போது இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பரலோக ராஜ்யம் இந்த அழைப்பை குறிக்குது. புரியுதுங்களா? பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ பரலோக ராஜ்யம்ங்கிறது இங்க பார்க்கும்போது இந்த அழைப்பு
இந்த அழைப்பை இப்ப என்ன பண்ணியாச்சு, உலகத்துல போட்டாச்சு இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப போடும்போது சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்குள்ளும் வளைக்கும். அப்போ இந்த அழைப்புக்குள்ள நிறைய பேர் என்ன பண்றாங்க, வராங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த வலை எப்படிப்பட்டதான வலை, என்ன வலை அது? மீன் வலை பாத்துக்கிறீங்களா? எப்படி இருக்கும் அது? பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். எப்படி இருக்கும் அது? புரியல. பெரிய கண்டு. சரி, இதுதான் வலை. இப்படி ஒரு நூல் இருக்கும், இப்படி ஒரு நூல் இருக்கும். கரெக்டா? இப்படி சேர்ந்துதான் வலை. 2 கயிறுனால கட்டப்பட்டதுதான் வலை இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சத்தியமும் 2 கயிறு மூலமா தான் நம்மளுக்கு கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 4:14 படிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சுரூபம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள பூதகமாகி பலவித சாட்சினாலே அலைகளை கூட அடிபட்டு அலைகிறவர்களாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்ந்தவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது படிக்கும் போது? குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூட்டும் தேர்வான தந்திரமுள்ள பூதகமாகிய இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம படிங்க அடுத்து படிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சரி, ஓசியால படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். ஓசியால சாரி 11:4 படிங்க. இதுதான் முதல்ல படிச்சிடணும் இந்த வசனத்தை தான் படிங்க. மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறு. இதுல ஒரு கயிறு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கயிறு அன்பு. இப்ப எபேசியர் 4:14 படிங்க. பலவித காட்சினாலே அலைகளை கூட அடிபட்டு அலைகிறவர்களா இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. இதுதான் வலை. புரியுதுங்களா? இந்த வலையை தான் என்ன பண்றாரு தேவன் போடுறாரு. அன்பும் சத்தியமும் சேர்ந்துதான் அந்த வலை. அப்போ நம்முடைய பிரீச்சிங் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்? அன்போடு கலந்த அந்த சத்தியத்தோட. நான் இப்ப உங்களுக்கு பிரீச் பண்ணும்போது இங்கதான் உட்காரணும், அங்க உட்காருங்க, ஒரு அதிகாரம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க கேட்பீங்களா? ஆமா, எங்க வீட்டுல நீங்க எங்களை அதிகாரம் அப்படின்ற மைண்டுக்குள்ள நம்ம போயிடுவோம். சோ இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லும் போது ஒரு அணுகுமுறை இருந்ததோ அதே மாதிரிதான் நம்முடைய அணுகுமுறையும் இருக்கணும். அந்த அன்போடு கூட சத்தியத்தை தான் இங்க எதிர்பார்க்கிறார். புரியுதுங்களா? சோ அப்ப அந்த வலை என்று பாத்தீங்கன்னா அன்புடன் கூட சத்தியம், அன்புடன் சத்தியம். சோ இப்ப அந்த வலையை யார் மேல போட்டாரு? உலகத்து மேலதான் போட்டாரு இல்லையா? இப்ப அந்த அன்புடன் சத்தியத்தை போடும் போது பாத்தீங்கன்னா அங்க என்ன வந்தது? மீன் வந்தது. அப்ப மீன் யார் அடல்படுத்தும்? ஜனங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சீசர்களை கூப்பிடுறாரு இல்லையா? அவங்க மீன் பிடிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ இது முதல் நீங்கள்
மனுஷரை பிடிக்கிறவளாக்குகிறேன். இது வரைக்கும் நீங்க மீன் பிடிச்சிருந்தீங்க, இப்ப நீங்க யாரை பிடிக்கணும்? சோ இப்ப மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மனுஷரை பிடிக்கிற வேலைக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க மீன் எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்போது மனுஷரை அடையாளப்படுத்துது. கிளியரா இது வரைக்கும்? சரி. ஓகே. இப்ப உங்களுக்கும் ஒரு வலை போட்டு தானே தேவன் உங்களை கூப்பிட்டாரு. வேற யாராச்சும் உங்களை வந்து கூப்பிட்டாங்களா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? யார் மூலியமா சொல்லி வந்தீங்களா? அப்படின்னா அந்த வலையை யார் தான் போட்டிருக்கணும்? தேவன் தான் போட்டார் அந்த வலையை. வசனம் அப்படியே இருக்கு, சங்கீதத்துல படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை. ஓகே, எங்களை வலையில் அகப்படுத்தி. அப்படின்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ள யாரத கொண்டு வந்தது? தேவன் தான் இந்த வலையை போட்டு உங்களை கொண்டு வந்தது. எந்த மனுஷனும் என்ன பண்ணல, உங்களை இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வரல. அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்து உட்காந்து இப்ப சத்தியத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும் போது இப்போ அழைப்புக்குள்ள வந்தாச்சு, கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காரு, சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் படிங்க, 11ஆம் வசனம் மறுபடியும். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த அழைப்புக்குள்ள உங்களை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்களா? நீங்க சொல்றீங்க இப்போ வருத்தமான பாரத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏற்றினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊதியம் வந்து ஒரு நார்மலான பண்ணிட்டு போறதுல கஷ்டங்கள் இருக்கும், காடுகள். அப்படின்னா இப்ப இந்த சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போகுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். சத்தியம் இதுதான் கரெக்ட், இந்த டைரக்ஷன்ல தான் நீங்க போகணும், இப்படி சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போ அந்த டைம்ல நம்முடைய மனசு என்ன பண்ணணும்? வருத்தப்படமா படாதுங்களா? நாங்க இந்த அளவு ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கை நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம். போவோம், சர்ச்சுக்கு போவோம், வருவோம், எங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுப்பாங்க, அதை நாங்க கேட்போம். ஆஸ் யூஷுவல் லைஃப் நாங்க போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனா இப்ப இந்த சத்தியம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எங்களை டைரக்ஷன் பண்ணுது வேற மாதிரி. நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணுது, கொண்டு வரும்போது அது நம்மளுக்கு என்னவா இருக்குது? அப்போ சத்தியத்தை அதாவது அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றின். அதுதான் எபேசியர்ல படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முன்பின நடக்கைக்குரிய. எபேசியரா படிக்கிறீங்க? எபேசியர் படிங்க. அந்தபடி முன்பின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அப்போ இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்ம சத்தியத்தின்படி நடக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த வருத்தமான பாரம் நம்ம கிட்ட வரும்னு சொல்றாரு இல்லையா? சோ அப்போ அந்த சத்தியம் என்ன, அந்த பாரம் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எபேசியர் 6:14 படிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டின. உங்கள் அறை அப்படின் போது பெல்ட் இல்லையா? அந்த கச்சைன்றது பெல்ட். கச்சைன்றது பெல்ட். அதை இடுப்புல தானே கட்டுவாங்க. அப்போ அதுதான் நம்ம சங்கீதத்துல படிக்கிறோம். என்னன்னா எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேர். சோ இப்ப இந்த சத்தியத்தின்படி என்ன பண்ணியாச்சுன்னா கட்டியாச்சு. அது எங்களுக்கு என்னவா இருக்குன்னா ரொம்ப பாரமா இருக்குது, எங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய காரியம். இப்ப அடுத்த வசனம் படிங்க. சங்கீதத்திலேயே 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எப்படி ஏறி போவாங்க? தலைமையில ஏறி போறாங்களாம். அப்படின்னா நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க நம்மள ஏறி மிச்சிட்டு போறாங்களா? நிறைய இடர்பாடுகள் வருது இல்லைங்களா? எல்லாருமே ஏத்துக்கிறது கிடையாது இல்லையா? ஓகே. சோ மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர் அப்படின்னா, முன்னாடி நம்ம தேவனை அறியாத இருந்தோம், கரெக்டா? அதை அக்செப்ட் பண்றீங்களா? இப்போ அதிகமான நாலேஜ் என்ன பண்றாரு தேவன்? யார் மூலம்னால கொடுக்குறாரு? சக்தி தெரிஞ்ச தேவனுடைய பிள்ளைகள் மூலமா என்ன பண்றாருன்னா அதிகமான அறிவுகளை என்ன பண்றாரு இப்போ கொடுக்குறாரு. அந்த நாலேஜுக்குள்ள உங்களை என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க, அந்த மைண்டுக்குள்ள ஏத்துறாங்க இல்லையா? அதுதான் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழில் கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை விசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த சத்தியம் வரணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? சொல்லணும். ஒருத்தர் அனுப்பப்பட்டு அவங்க மூலியமா நம்மளுக்கு சத்தியம் கிடைக்கணும். சோ அந்த நாலேஜ் நமக்குள்ள என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க, அந்த மைண்டுக்குள்ள நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அடுத்தது அந்த வசனத்திலே கண்டினியூ பண்ணுங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்ப தீ எதை அடையாளப்படுத்தும்? தீ எதை அடையாளப்படுத்தும்? பாடுகள் தான். 1 பேதுரு 4:12 படிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழ்வதையாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதான் சந்தோஷம். பாத்தீங்களா? அப்ப இந்த தீ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சோதனை தான் அதை அடையாளப்படுத்து. இந்த தீயெல்லாம் நம்ம கடந்து வரும். அதுல 1:7 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எழுந்து போகிற பொன்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்த்திலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். பாத்தீங்களா? அப்ப அழிந்து போகிற பொண்ணு அதுவே என்ன பண்ணப்படுது? அக்கினினால சோதிக்கப்படுது. அதை விட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படணும்? சோதிக்கப்படணும். இந்த சோதனைக்குள்ள வந்தாதான் நாம் எந்த கண்டிஷன்ல இருக்கோன்றதை என்ன பண்ண முடியும்? ப்ரூஃப் பண்ண முடியும். தேவன் நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் அது. அந்த சோதனைகள் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிக்கணும். அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள். அதுல படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:10 படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபையின்படியே புத்தியுள்ள சுத்தாந்தரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கப்படுவன். சோ அதை கண்டினியூ நம்ம படிச்சோன்னு பாத்தீங்கன்னா 4 விதமான பொருள் இருக்கும் அங்க. மண்ணு, கல்லு, புல்லு, மரமு. அப்போ நம்ம எதை மேல அஸ்திவாரம் போடுறோன்றதுதான் மெயின். சோ இப்போ இந்த இடத்துல அக்கினி சோதிக்கும் போது எது அங்க நிக்கும்? அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும். படிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்,
மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு என் தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசீலிக்கும். பாத்தீங்களா? அப்ப நம்ம எது மேல அஸ்திபாரம் போடுறதுதான் அந்த பொன் அப்படிங்கிறது தான் என்ன ஆகும், அது அழியாது. சோதிக்கப்பட்ட அது என்ன ஆகும்னா இன்னும் அதிகமா அது மெருக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள போகும். அதே மாதிரிதான் நம்முடைய விசுவாசமா இருக்கும் அப்படிங்க சொல்றாரு. சோ அடுத்தது தண்ணீரையும் கடந்து வந்தோம். இது நீங்க மேட்ச் பண்ணுங்க. தண்ணீரை கடந்து வந்ததுன்னா என்னது? ஆஹா, இல்ல இல்ல, தண்ணீரையும் கடந்து வந்தோம். அது அடுத்தது வரும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீ வந்து பாத்தீங்கன்னா பாடுகளை அடையாளப்படுத்தியாச்சு. நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை. தண்ணீர் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் 2 விதமான கம்பாரிசன் நம்ம கொடுக்கலாம். தண்ணீர் எதுன்னு பாத்தீங்கன்னா உபதேசத்தையும் அடையாளப்படுத்தும். உபதேசம் நல்ல உபதேசத்தையும் அடையாளப்படுத்தும், தவறான உபதேசத்தையும் அடையாளப்படுத்தும். இங்க பாரம்பரியங்களையும் இது அடையாளப்படுத்தும். அப்படி இருக்கும்போது தீயை கடந்து வந்துட்டோம், தண்ணீரையும் என்ன பண்ணிருக்கீங்க, தவறான உபதேசத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறீங்க. இப்ப அடுத்த வசனம் வரும்போது லிங்க் ஆகும் கரெக்டா அது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்படின்னா செழிப்பான இடம்னா எது? சரியான இடம். சத்தியம் தெரியுது பாத்தீங்களா? அதான் செழிப்பான இடம். அதாவது இந்த சங்கீதத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 23 23:1. பாத்தீங்களா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. செழிப்பு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடம் தான் செழிப்பா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல தான் ஆடு மாடுகளை வந்து மேய விடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகளில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமர்ந்த தண்ணீரை தண்ணீரண்டை லிட்டரலா சொல்லுங்க. அமர்ந்த தண்ணீர்னா என்னது? கிளீனா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர். இங்க இருந்து பார்த்தா உள்ள இருக்கிறது தெரியும், அடி இருக்கிறது தெரியும். அதுதான் சொல்றாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விட்டீங்க. அந்த மாதிரி செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. உள்ள பார்த்தோம்னா சத்தியம் நம்மளுக்கு பெருதா இல்லைங்களா? இதுதான் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அடுத்த வசனம் 13ஆம் வசனம் படிங்க. அதுல 66:13. சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். அப்ப நம்ம என்ன சர்வாங்க தகன பலி செலுத்தணும்? சர்வாங்க தகன பலி தெரியும்ல? சில ஜனங்கள் வந்து பலி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? சர்வாங்க தகன பலி முற்றிலுமா அந்த விலங்கு என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிருவாங்க. அதுதான் சர்வாங்க தகன பலி. அந்த மாதிரி நம்மள இப்போ சர்வாங்க தகன பலி கொடுங்கன்னு சொல்றாரு. நம்ம எப்படி கொடுக்குறது? நம்ம அடுத்த பாயிண்ட் வர போறோம். சர்வாங்க தகன பலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் இது. எப்படி அந்த மிருகம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டதோ, தலை முதல் கால் வரை எரிஞ்சு சாம்பலா போச்சோ, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுடணும். அப்போ தலையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்து கண்ணு வருது, தவறான சிந்தனை விட்டுடணும். கண்ணு தவறானது என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. சத்தியத்தை மட்டும்தான் பார்க்கணும். மூக்கு அழிஞ்சதுன்னா இந்த சத்தியத்தை அறிகின்ற வாசனைன்னு படிக்கிறோம் இல்லையா? போன பாடத்துல படிச்சோமா? சுகந்த வாசனை. சோ அப்போ சத்தியம் எங்கெல்லாம் கிடைக்குதுன்றது வாசனை இருக்கணும். சோ இப்படியே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணணும்? அழிக்கணும்ன்றதுதான் இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் பேரபிள்குள்ள வரலாம். 13ஆம் அதிகாரம்
48ஆம் வசனம் படிங்க. தம்மிடத்தில் இப்படி சொன்னவன் மத்தேயு 13:48. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து. ஓகே, இப்போ நீங்க தான் கம்பேர் பண்ணணும். அது நிறைந்த போது அது கரையில இழுத்து அப்படின்னா கரை வந்து எதை அடையாளப்படுத்தும்? கரையில இழுத்துதான் அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. கரையில இழுக்கிறாங்க. எது கரை? எது கரையா இருக்கும்? கரெக்ட். இப்ப சபையின் அதுக்குள்ள போகாம நம்ம இப்ப எங்க சத்தியம் படிக்கிறோமோ அந்த இடம்னா கரை. சபைன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்ப இந்த கரைக்குள்ள என்ன பண்ணியாச்சு? இழுத்தாச்சு. இங்கதான் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்ப லிட்டரலா நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இப்ப மீனுக்கு வரலாம். எப்படி நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறாங்க? நல்ல மீன், கெட்ட மீன். சங்கரா மீன் தான் நல்ல மீன். வேற வஞ்சர மீன் நல்ல மீன். வேற ஜெல்லி பிஷ் தான் கெட்ட மீன். அப்படி எடுத்துக்கலாமா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க கரையில இருக்கிறாங்க இல்லையா, அப்ப மீன்ல என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். அந்த இறக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம். கரெக்டுங்களா? ஏன்னா இது இறந்த பிறகுதான் பயன்பாட்டுக்கே வரும் இந்த மீன். கரெக்டுங்களா? உயிரோட கொடுத்து விற்பாங்களா? இல்லையா? அப்போ லிட்டரலா பார்க்கும் போது இறந்த பிறகுதான் அது அங்க வியாபாரத்துக்கு வரும். அதே மாதிரிதான் நாம் இறக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துல இறக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் நல்லது கெட்டதுன்னு என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு. சபை வகுப்பார் யாரு போவாங்க? அடுத்தது அது நம்ம கடைசியா பார்க்கலாம். நம்ம பிரிக்கக்கூடிய வேலை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப லிட்டரலா நம்ம நல்ல மீன் கெட்ட மீன் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இதுதான் ரொம்ப டாக்டரினல் பாயிண்ட். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவங்கள ரொம்ப குழந்தை மாதிரியே பார்த்தாரு. அவங்க என்ன சாப்பிடணும்னு கூட என்ன பண்ணாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு. இதைதான் நீ சாப்பிடணும், இதை சாப்பிட்டேன்னா உனக்கு வயிறு கெட்டு போயிடும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அநேக நியாயப்பிரமாண கட்டளைகளை அவங்க கொடுத்திருக்காரு. ஏன்னா பார்த்து பார்த்து அவங்கள வந்து வழி நடத்தினாரு. அந்த மாதிரிதான் இந்த சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு கட்டளைகள். மீனை எப்படி சாப்பிடணும், எந்த மீனை நீங்க சாப்பிடணும் கூட சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு பாயிண்ட் புரியும். சரி, படிக்கலாம். லேவியராகமம் சுவாசம் உள்ள எடுங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 9 படி. ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் என்ன சொல்றாரு? சிறகும் செதிலும் உள்ளது. அடுத்தது ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதும் பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அவைகளின் மாம்சத்தை ருசியாதிருந்து அவைகளின் உடலை அருவருப்பீர்களாக. அடுத்தது தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. ஓகே, இப்போ இத மீன் பத்தி தான் சொல்றாரு.
இப்ப எந்த மீனை சாப்பிட சொல்றாரு? சிறகும் செதிலும் உள்ளது. சிறகும் செதிலும் உள்ள மீனை சாப்பிட சொல்றாரு. சிறகும் செதிலும் இல்லாத மீனை அருவப்புன்னு சொல்லிட்டாரு. அதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நாம சாப்பிடுற மீன்ல எது சிறகும் செதிலும் இருக்கும்? அந்த பெறால் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சிறகு. வஞ்சிரத்துல இருக்காது. வஞ்சிரம் வந்து வளவளன்னு இருக்கும். பால் அதாவது சொரா மீன் சொல்லுவோம் இல்லையா, சொரா மீனும் வளவளன்னு இருக்கும். அப்ப அதெல்லாம் என்னது? சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? அது ஒரு கேள்வி இருக்குது இல்ல. வளர்ப்பா இருக்குது, சிறகும் செதிலும் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, சிறகும் செதிலும் உள்ள மீன் பாத்தீங்கன்னா உயிர் உள்ளதுதான் சாப்பிடுமா. தண்ணியில வாழுது பாத்தீங்களா, அந்த உயிர் உள்ள பாசி மீன் அந்த மாதிரி உயிரா இருக்கிறத சாப்பிடுமா. சிறகும் செதிலும் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா செத்து போனதை சாப்பிடுமா. உயிரோட இருக்கிறதையும் சாப்பிடும், செத்து போனதையும் சாப்பிடும், கிடைக்கிறதான் சாப்பிடும். இப்ப அதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு என்ன ஆகும்? இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு கெடுதல் ஆயிடும், அதனால நீங்க சாப்பிடாதீங்க, அருவறுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன சாப்பிடுறோம்? எந்த மீன் சாப்பிடுறோம் விரும்பி? வஞ்சர மீன். வஞ்சர மீன் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஆனா அதுல என்ன இருக்குன்னா கெடுதல் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? இப்ப இதை நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா கம்பேர் பண்ணும்போது நாம எந்த மீனா இருக்கணும் இதுல? நல்ல மீனா கெட்ட மீனா? நல்ல மீன்லாம் என்ன சாப்பிடும்? உயிர் உள்ளதுதான் சாப்பிடும். உயிர் உள்ளதுன்னா நம்ம எதை சாப்பிடுறோம்? எதை சாப்பிடணும்? இப்ப கெட்ட மீனுக்கு வாங்க. கெட்ட மீன் என்ன சாப்பிடுது? மெயினா இறந்தது. இப்ப நீங்க நல்ல மீனா கெட்ட மீனா? அதுதான் இப்ப இயேசு கிறிஸ்து வந்து போதிக்கும் போது உங்களுடைய வசனங்கள் ஜீவனை கொடுக்குதுன்னு சொன்னாரு இல்லைங்களா. ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இந்த நல்ல மீனா இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கறது மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஜீவனை கொடுக்கறது மட்டும்தான், அதுதான் உயிரோடு இருக்கிறது சாப்பிடுறது. கெட்ட மீன் என்ன சாப்பிடும்? உயிர் உள்ளதையும் சாப்பிடும், கெட்டு போனதையும் சாப்பிடும். இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. நான் இன்னும் அதிகமா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. பாயிண்ட் புரிஞ்சா ஓகே. சோ அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, சிறகும் செதிலும் பாத்தீங்கன்னா, அந்த செதில்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ட் அந்த மீனுக்கு. சிறகுன்றது நீந்தி போறதுக்கு, டிராவல் பண்றதுக்கு. கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி மீனா நம்ம இருக்கணும். சத்தியம் தான் நம்மளை டிராவல் பண்ண வைக்கும். கரெக்டுங்களா? சத்தியம் தான் நம்மளை பாதுகாக்கும், ப்ரொடெக்ட். அந்த செதில் ரெண்டுமே சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இப்ப நம்ம ஓமைக்குள்ள வரலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். மறுபடியும் அந்த 48ஆம் வசனம் படிங்க. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்போ கூடைகளில் சேர்த்துனா என்னது? கூடை கூடை எதை அடையாளப்படுத்தும்? பரலோகத்தை அடையாளப்படுத்தும். வெரி குட். மத்தேயு 13:30 படிங்க. 13:30. அடுத்த காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து. இதுவும் ஓமைதான். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள். அப்ப கோதுமைன்றது பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு
மீன் அப்படி எடுத்துக்கலாம். இங்க அது எங்க போய் இப்போ சேருது? கூடையில போய் சேருது. என்னுடைய களஞ்சியத்துல சேருன்னு சொல்றாரு. களஞ்சியம் பாத்தீங்கன்னா அங்க பரலோகத்தை அது அடையாளப்படுத்தும். சோ அப்ப நல்ல மீன் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. ஆகாதவைகளை அவர்கள் எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்போ நம்ம கேட்கறதே பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய முடிவுல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது. அப்ப நல்ல மீன் கெட்ட மீன் என்ன பண்ணிடுவாங்க? பிரிச்சிருவாங்க. இங்க எது பிரிக்குது? இல்ல 49 படிங்க. உலகத்தின் முடிவிலே நடக்கும். நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அப்ப யார் பிரிப்பா? தேவதூதர்கள். அப்படின்னா தேவதூதர்கள் என்ன பண்ண போறது இல்ல, பிரிக்க போறது இல்ல. ஏன்னா இது நம்ம ஓமையா என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம இங்க டைரக்டா என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்போ இங்க தேவதூதர்கள் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு உயிராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, திடீர் பாம்பு குட்டிகள். அந்த வசனம் இல்ல, வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தத்தோடு. வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். சோ இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இந்த தேவதூதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு வசனோட படிக்கலாம் வெளிப்படுத்தல. பதினொன்னுல 3 படிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். சோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய 2 சாட்சிகளும், இங்க 2 சாட்சி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 2 சாட்சி எது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லைங்களா? அப்ப என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அப்ப இங்க தேவ தூதர்கள் அப்படின்னும் போது எதை அடையாளப்படுத்துனா சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதே மாதிரி யோவான்ல கூட படிக்கலாம் பாருங்க. யோவான் 12:47-48 படிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்கும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் ஞானப்படுத்தவில்லை. நான் உலகத்தை ஞானப்படுத்த வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை கல்வி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை ஞானம் கேட்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் ஞானம் கேட்கிறேன். சோ அப்ப இங்க வசனம் நியாயம் தீர்க்கும் சொல்லுது இல்லையா? ஒரு ஆள் மாதிரி என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. அப்போ நம்ம எல்லாம் கூடி இருக்கிறது பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில கூடி இருக்கிறோம்? சத்திய அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். சத்தியம் தான் நம்மள என்ன பண்ணுது, சேர்க்குது. கரெக்டுங்களா? அதே மாதிரி பிரிக்கக்கூடிய வேலையும் இதுதான் செய்யும், சத்தியம் தான் செய்யும். அப்ப இந்த தேவதூதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை அடையாளப்படுத்தும். ஏன்னா நான் சொன்ன வசனமே அவங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் இல்லைங்களா? மத்தவரை படிக்கலாம் மறுபடியும்.
49 படிங்க. 13:49. தம்முடைய கையை இல்ல. ம். அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். ம். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அடுத்தது அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சோ இப்ப இங்க அக்கினி சூளைன்றது நம்ம எதை எடுத்துக்கலாம்? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நரகம் பாடத்தை நீங்க இது கம்பேர் பண்ணீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். நியாய தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு அவங்களுக்கு? வர முடியாது. அதான் பாயிண்ட். திரும்ப வர முடியாத நிலைமை. 2ஆம் மரணம் படிச்சோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா? அந்த 2ஆம் மரணத்தை குறிச்சு தான் இங்க பேசுறாரு. நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்ப அந்த உலகத்தின் முடிவுல தேவதூதர்கள் புறப்பட்டு வந்து நீதிமான்களின் நடுவில் இருந்து என்ன பண்ணுவாங்க? பொல்லாதவர்களை பிரித்து அக்னி சூளையிலே போடுவார்கள். அப்போ இங்க நல்ல மீன்கள் எங்க போய் சேருதுன்னு பார்க்கும்போது பரலோகத்துல போய் சேரக்கூடிய வேலை. கெட்ட மீன்கள் 2ஆம் மரணத்துக்குரிய ஒரு காரியத்துக்குள்ள போறாங்க. இப்படிதான் உலகத்தினுடைய முடிவுல நடக்குங்கிறத இந்த ஓமையில என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்கு சொல்லிருக்காரு. நம்ம ஸ்டார்டிங் படிக்கும் போது என்னது பரலோக ராஜ்யம் மீன் வலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா இதுல இவ்வளவு பெரிய ரகசியத்தை என்ன பண்றாரு வச்சிருக்காரு. அப்ப இந்த பாடத்துல நமக்கு ஏன் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது நாம நல்ல மீனா இருக்கணும், உயிர் உள்ளது மட்டும் தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சோ ரெண்டுமே சாப்பிட்டு இருந்தாக்கா அது கெடுதல் தான் இல்லையா? அது வயதுக்கு என்னதான் ஆக்கும்? கெடுதல் தான் உண்டாக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அந்த வஞ்சிர மீனை நீங்க கண்டினியூவா சாப்பிட்டுனே இருந்தாலும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா. அப்ப இத ஸ்பிரிச்சுவலா நம்ம கவனிக்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இன்னும் பாடங்கள் நிறைய இருக்குது. சோ ஒவ்வொரு பாடமும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா உணர்த்தும். அங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்க. பேதுரு என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க இருதயத்துல என்ன ஆச்சு? குத்தப்பட்டுச்சு. குத்தப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உணர்ந்துட்டாங்க. சோ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் அந்த இருதயத்துல குத்தப்படும் போது நாமள என்ன பண்ணுவோம்னா உணர்வு உள்ளவர்களா மாறுவோம். அந்த உணர்வுக்குள்ள நம்ம வருவோம். அப்ப ஒவ்வொரு பாடமும் நமக்கு என்ன பண்ணணும்னா உணர்வு கொண்டு வரும் சத்தியத்துக்குள்ள. சோ அந்த உணர்வு எப்படி இருக்கக்கூடாதுன்னா மாம்சத்தின் அடிப்படையிலான உணர்வா இருக்கக்கூடாது. பாயிண்ட் புரியுதுங்களா? சத்தியத்தின்படிதான் என்ன பண்ணணும், அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணனா உணர்ந்து கொள்ளல, கண்ணால கண்டும் செவிகளால கேட்டும் அவங்க இருதயம் மந்தப்பட்டு போயிருந்தது. அதனால அவங்க என்ன பண்ண முடியல, உணர முடியல. இன்னைக்கு நமக்கு என்ன பண்றாருன்னா இந்த சத்தியத்தை கொடுத்து நீங்க உணர்வுல என்ன பண்ணணும், மாறணும். அப்படிங்கறதுதான் தேவன் நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பாடங்களை நமக்கு கொடுத்து வர்றாரு. சோ அடுத்த பாடங்களும் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் நம்மளை கொண்டு போகும். சத்தியம் கரெக்டா நம்மள என்ன பண்ணும், நம்மள டைரக்ஷன் பண்ணும். எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, நம்மளை ஏமாத்த முடியாது. புரியுதுங்களா? நாங்க கூட ஒரு டைம் ஏமாத்திருவோம் உங்களை. ஆனா சத்தியம் என்ன பண்ணாது. நீங்க சத்தியத்தை மட்டும் தான் நம்பணும். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க நமக்கு கொடுத்த இந்த ஒரு அழைப்பு, இந்த சத்தியத்தின்படி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அழைப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ சத்தியத்தின்படிதான் வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ணோம். சத்தியம் நம்மளை வழிநடத்தும். இந்த பாடத்துல எதனா டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம முடிக்கலாம். ஆமா, வலை உலகத்துல அன்புடன் சத்தியம் 2 கயிறுனால பின்னப்பட்டிருக்குல்ல. அந்த 2 கயிறுன்றது பாத்தீங்கன்னா ஒரு கயிறு அன்பு, இன்னொரு கயிறு சத்தியம். அந்த ஒரு கயிறுக்கு தான் ஓசியால நம்ம படிச்சோம், அன்பின் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது கயிறு வந்து எபேசியர் 4:14 படிச்சோம், அன்புடன் சத்தியம். அந்த மீன் எதை சாப்பிடணுன்றது பாயிண்ட். அதுதான்
நம்ம எதனா டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். இதே இதுல வந்து 153 மீன் பிடிக்கிறாங்க, அங்க லிங்க் பண்ணலாம். அது வேற டாக்டரின், அது பெரிய டாக்டரின். சோ இப்ப இது அழைப்புக்குள்ள வர காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அது அழைப்புக்குள்ள வந்து வாழ்ந்து எப்படிப்பட்ட ஒரு செலக்ஷனுக்குள்ள போவாங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போவாங்கன்றது அந்த 153 மீன். அது இன்னும் நம்ம டீப்பா பார்க்கலாம். டாக்டரினல் பாயிண்ட் தான் அதுவும். இதுல எதுவும் இல்ல. இது சித்திர தையலாடை சொன்னீங்க. ஆமா ஆமா, இந்த இருங்க எடுக்கிறேன் வசனம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இந்த வசனத்தை எதுக்கு சொல்லுவாங்க? ஏன்னா கல்யாணத்துலதான் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. சோ இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த கல்யாண பொண்ணு என்ன பண்ணும்? அழ ஆரம்பிச்சிருவாங்கல்ல. எதுக்கோ சொல்லி வச்ச வசனத்தை எங்கேயோ கொண்டு போய் என்ன பண்றாங்க? எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, குமாரத்திய கேள். யாரு குமாரத்தி? சபை வகுப்பார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க என்ன பண்ணுங்க? உன் தகப்பன் வீடுனா எது? ஆதி தகப்பன் ஆதாம். இந்த உலகத்தை நீங்க மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். பாத்தீங்களா? அப்பதான் ராஜா என்ன பண்ணுவாரு? இந்த அழகுன்றது பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து வெளிப்படுத்துது இல்லையா? அடுத்த வசனம். தீரகுமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். அடுத்த வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. இப்ப அந்த படிங்க. தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அப்போ சித்திரை தையலாடைனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அத எம்ப்ராய்டரி ட்ரெஸ். அந்த எம்ப்ராய்டரி ட்ரெஸ் தைக்கணும்னா எப்படி தைச்சிருப்பாங்க? நிறைய குத்தப்படணும் அந்த ஊசி, புரியுதுங்களா? அந்த எம்ப்ராய்டரி டிசைன் அப்படி போடணும்னா நிறைய குத்துனாதான் என்ன பண்ண முடியும்? சோ அந்த மாதிரிதான் சபையினுடைய வாழ்க்கையும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க? அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் சித்திரை தையலானுடைய அந்த மேன்மை. படிங்க. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். தோழிகள் யாரு? திரள் கூட்டம், அவங்க பின்னாடி வருவாங்க. அடுத்தது 15. ராஜ அரண்மனைனா எதை அடையாளப்படுத்தும்? பரலோகத்தை அடையாளப்படுத்தும். இப்ப 2 வகுப்பாருமே பரலோகத்துல இருக்கிறாங்க. சபை வகுப்பாரும் திரள் கூட்ட வகுப்பாரும். சபைக்கு வந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம். திரள் கூட்டத்துக்கு அவங்க முன்னாடி சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. இதுதான் கண்டிஷன். சோ சித்திரை தையலாடைனா அவங்களுடைய சாக்ரிஃபைஸை இதை அடையாளப்படுத்தும் சபை. சோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துல நம்ம ஆளுங்க இந்த வசனத்தை சொல்லிட்டு அழ வச்சுட்டு வந்துடுவான். சோ இந்த மாதிரி கம்பேரிசன் நிறைய இருக்குது. சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் நிறைய கம்பேரிசன் இருக்குது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படின்னா எலியா எலிசா இருந்தாங்க இல்லையா? எலியா எலிசால கூட நம்ம கம்பேர் பண்றோம், சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும். அது இன்னும் பெரிய டாக்டரின். அதெல்லாம் இந்த பேசிக்கான பாடங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டரின்குள்ள இன்னும் அதிகமா போவோம், அட்வான்ஸ்.
வேற எதனா டவுட் இருக்குங்களா? முடிக்கலாமா? சரி, பொறுமையா இருக்கட்டும் யாவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா, நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஒன்றான மேதேவரீர், உமக்கே துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா எடுக்கும் தகப்பனே. தேவரீர் என்னுடைய வாழ்நாளில் இந்த ஒரு நாளையும் தான செய்து மறுபடியுமாய் உம் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியான இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏதோ இந்த வேளையிலும் கூட கேட்ட பாடத்தின் பிரகாரமாக கூட தகப்பனே, நாங்கள் உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு இந்த ஒரு பாடங்களை கேட்டு தகப்பனே ஒரு நல்ல மீன்களாக இருக்க தகப்பனே, ஜீவனுக்கேற்ற சத்தியங்களை மட்டும் நாங்கள் உண்டு உமக்கேற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க தேவதாமே நீங்க உதவி செய்யுங்க. இன்னும் வருங்காலங்களிலும் அநேக சத்தியங்களை கேட்டு தகப்பனே, உம்முடைய குமாரன் எப்படி உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றினாரோ அதே போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற எங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் பலனையும் பரிசுத்தாவையும் அதிகமாய் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் உலக ரட்சகரும் எங்களின் ஒரே போதகரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.